கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வீரம் தீரம் மிக்க சிம்ம ராசினியர்களே, உங்க பேரை சொல்லும் போது நீங்க யாருங்கிறது தெரியுதுல்ல. வீரம் தீரம் மிக்க சிம்ம, அந்த மாதிரி ஒரு பெருமிதம் உங்களை பார்த்தாவே அந்த ஒரு கெத்து, அந்த கெட்டப்பு, அதெல்லாம் ஒரு பாவனை, இதெல்லாம் ஒரு தோரணை, இதெல்லாம் கிட்ட இருக்கும். அதனாலதான் பேர் சொல்லும் போது நான் வீரம் தீரம் மிக்க சிம்மராசினியர்கள்னு சொல்றேன். நீங்க பிடிவாதத்தை மறந்துடணும். நீங்க மறக்க வேண்டிய குணத்தை இப்ப நம்ம பாக்குறோம். நீங்க மறக்க வேண்டிய குணம், உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டிய குணம், நீங்க மத்தவங்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய குணம், அது மூணையும் தான் இந்த பகுதியில் நம்ம பாக்குறோம். அதுல முக்கியமா உங்ககிட்ட ஹைலைட்டா தெரியுது பிடிவாதம். ஒண்ணு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்க தெரிஞ்சுக்குவாங்க, அவ்வளவுதான், இவர் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம வேற வழியே இல்லை, இவருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒத்து போயே ஆகணும், இல்லைன்னா அந்த காரியத்தை கெடுத்துருவாரு. அதனால நம்ம பிடிவாதத்தை ஒத்து போயணும் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. சரி, அவங்க ஒத்து போக மாட்டான், அப்ப அந்த குடும்ப நலன் கெடுதல்ல. அந்த பிடிவாதத்தினால அந்த பிடிவாதத்தை அது அது சிங்கத்தோட குணம். இது புரட்டாதி நட்சத்திரக்காரங்கிட்டே இருக்கும். இந்த பிடிவாதத்தை பிடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதனால அந்த குடும்பத்தோட நிம்மதியை ஒரு சில வருஷங்களுக்கு குறைஞ்சு போயிடும். அதனால நீங்க பிடிவாதத்தை அவசியம் விட்டுறணும். முன்கோபத்தையும் விட்டுறணும். முன்கோபம்னா நீங்க படுற முன்கோபமும் மேசராசி படுற முன்கோபம் வித்தியாசம் இருக்கு. அந்த மேசராசி படுற முன்கோபம் அது அந்த கோபத்துக்கு முன்னாடி இருக்கிற லேயரோடய தெரிந்து போயிடும். அப்புறம் மறுபடியும் எப்போ போல காம்ப்ரமைஸும் அந்த செயலில் இருக்குவாங்க. உங்களுடைய முன்கோபம் அடுத்த கோபம் வரைக்கும் போய் கோபத்தை தூண்டுற அளவுக்கு உங்களுடைய முன்கோபம் போகும். முன்னாடி வர்ற கோபம் உங்களுக்கு, அவங்களுக்கு முன்கோபம்னா அதோட முன்கோபத்தோடு நின்று போயிடும். உங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற கோபம் அது தொடரும். அதனால அந்த முன்கோபம் தேவையில்லை, அதை விட்டுருங்க. அதனால எதுவுமே சாதிக்க முடியாது. அதே சமயத்தில் மற்றவங்க நாம அடக்கி ஆளணும். நம்ம சொன்னா அப்படி நின்னா அவங்க சொல்றதை கேட்கணும். நம்ம நின்னா ஒரு 5 அடி தூரத்தில் அவங்க நிற்கணும். அப்படி ரொம்ப நெருங்கி பக்கத்தில் விட்டுக்க மாட்டேங்க, அப்படின்னா தூரமா நிற்கணும் அப்படின்னு மற்றவங்களை அடக்கி ஆளணும். அந்த சொல்ல பேச்சிலே அந்த கம்பீரம், அந்த ஒரு தோரணை, அப்படி மற்றவங்க அடங்கணும் உங்க பேச்சுக்கு. அப்படி மாதிரி அது பேசும்போது மற்றவங்க அடைக்கி தான் பேசுவீங்க. அந்த மற்றவங்க அடைக்க அந்த குணம் தேவையில்லை. அது கொஞ்சம் விட்டு ஃப்ளெக்சிபிளா வாங்க. உங்ககிட்ட தான் எனக்கு கத்துக்க வேண்டிய குணம் என்ன அப்படின்னா, உதாரணமா வாழணும்னு நினைப்பீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா, வாழ்ந்தா நம்மள உதாரணமா வச்சு மற்றவங்க வாழணும்டா அப்படின்னு அடிக்கடி பேசுவீங்க. உங்க இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க பேசும்போதே மற்றவங்கிட்ட நம்ம வாழ்க்கை ஒரு உதாரணமா இருக்கணும்டா, நம்ம மற்றவங்களுக்கு உதாரணமா வாழணும் அப்படிங்க. அந்த குணம் ரொம்ப ஒரு இதா இருக்கும் உங்ககிட்ட. அந்த பெருந்தன்மை உங்ககிட்ட உண்டு. அதை நான் கத்துக்கணும். அதே சமயத்தில் நீங்க மிகப்பெரிய கோபக்காரி, இவர் அப்படியே ரொம்ப இது பண்ணிடுவார் அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்து பழகின வரைக்கும் சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கார்ட்ட மன்னிக்கிற குணமும் இருக்குது. மற்றவங்களும் அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க மாட்டாங்க. மன்னிச்ச மாதிரி தெரியும், ஏன் அவங்களோட இது எடுபடாது. அதனால மன்னிச்ச மாதிரி அப்போதைக்கு நடிச்சுட்டு காரியத்தை சாத்திட்டு போவாங்க. ஆனா உண்மையிலே மன்னிக்கிற குணம் அவங்ககிட்ட உண்டு. அவங்க தப்பே கூட பண்ணிக்கிட்டோம், அவங்க தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த மன்னிக்கிற குணம் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் உங்ககிட்ட அழுகுனாங்கன்னா அப்படியே மன்னிச்சிருங்க. அந்த பண்பு உங்ககிட்ட இருக்குது. அது மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்க மன்னிக்கிற குணம் உள்ளவங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்க மன்னிச்சிட்ட மாதிரியே பேச்சே இருக்காது, ஆனா மன்னிச்சிருப்பீங்க. அது சூசகமா கண்டுபிடிச்சிக்கணும். மன்னிச்சுட்டாருன்னு சூசகமா கண்டுபிடிச்சிக்கணும். ஆனா மன்னிச்ச மாதிரி வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. அதே மாதிரி விடாமுயற்சிலாம் சாதாரண முயற்சி கிடையாது உங்களுக்கு. அப்பா, அது எப்படினாலும் அது நேரங்காலம், அது ராகு காலமா கெட்ட காலமா அஷ்டமி நவமி அதை பத்திலாம் ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை பத்தி எதுவுமே கவலைப்பட மாட்டீங்க. அது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை சகுன தடை வந்தாலும் சரி, அதை பத்தி கவலை, நான் தொட்டுட்டேன், அதை முடிக்காம விட மாட்டேன். அந்த விடாமுயற்சி ரொம்ப பாராட்டத்தக்க விடாமுயற்சி. அதுதான் வேணும். அதுல தோல்வி வருது, அந்த தோல்வி வருது சகஜம்தான்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை எடுத்து செய்யணுங்கிற நம்பிக்கையோட பேசுவீங்க. பல தடவை தோல்வி வந்துருச்சு, ஆமா எத்தனை தடவை செஞ்சாலும் சரி வரலாட்டும் விட்டுறவே மாட்டீங்க. அதை விடாம மறுபடியும் அதை எடுத்து செய்வீங்க. அது உங்ககிட்ட நான் கத்துக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஒரு விஷயத்த அது டக்குன்னு எதுவும் நம்ப மாட்டீங்க. அதுல உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிட்டு இருக்கும் போது அவன் இதுதான், இவன் வேற மாதிரி பேசுறான் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிப்பீங்க. அவன் பேசுறத வச்சுலாம் நம்ப மாட்டீங்க. இதுல உண்மை இப்படிதான் இருக்கும், விஷயம் இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி இது மேட்ரு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை கரெக்டா கண்டுபிடிச்சுக்குவீங்க. அது உங்ககிட்ட அந்த திறமை இருக்கு. இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட கத்துக்கணும்.
சரி, அப்ப நீங்க யார்கிட்ட மத்தவங்கிட்ட என்ன கத்துக்கணும்? நிதானத்தை கத்துங்க. நிதானமா கொஞ்சம் பேசுங்க. நிதானமா கொஞ்சம் செயல்படுங்க. நீங்க நிதானம் இல்லாதனால உங்கள சுத்தி இருக்கவங்க ஓடி தெறிச்சு ஓடுறாங்களே. நீங்க எவ்வளவு நல்லவங்க. அந்த நிதானம் இல்லாதனால ஒரு பெரிய படையை இழக்கிறீங்களே. அந்த நிதானத்தை நீ கத்துங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எல்லாமே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படின்னு போகாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து மத்தவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகுங்க. அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகும்போது இன்னும் நல்ல ஒரு பெரிய ஒரு படைபலத்தை நீங்க ஏற்படுத்திக்கலாம். மத்தவங்களுக்கு சம உரிமை கொடுங்க. நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி நான் என் பேச்சு தான் மற்ற கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி போகாம கொஞ்சம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சம உரிமை கொடுங்க மற்றவங்களுக்கு. அவங்களும் நமக்கு சமமானவங்க தான் அப்படி கூட கத்துங்க. வீரியத்தை கொஞ்சம் மறந்துடுங்க. வீரியத்தை விட காரியம் தான் பெருசு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க காரியத்தோட வீரியம் தான் பெருசு அப்படின்னு இருப்பீங்க. அந்த வீரியத்தால எத்தனை காரியத்தை இழந்திருக்கீங்க தெரியுமா? நீங்க எத்தனை காரியத்தை செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தெரியாம இருக்கீங்க தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சு எல்லா அறிவும் அந்த வீரியம் ஒன்றை நீங்க நீக்காதனால உங்க வாழ்க்கை எவ்வளவு படுபாதகத்துல போகுது தெரியுமா? அதனால வீரியத்தோட காரியம் தான் பெருசு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. நேர்களே, உங்களை பற்றிய குணங்களை உங்க குணங்களை இன்னும் அடுத்த பல நிகழ்ச்சி நம்ம விரிவா பார்க்க போறோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.